இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது அவர் மக்களுக்கு கற்பிக்கிறார். இதை நாம் எங்கே பார்க்கின்றோம் என்றால், மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தை 21 முதல் 28 வரை உள்ள இறை வார்த்தையில் பார்க்கின்றோம். ஆனால் இயேசு கற்பிப்பதற்கும் மறைநூல் அறிஞர்கள் கற்பிப்பதற்கும் என்ன வித்தியாசம் என்று தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், விவிலியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். மறைநூல் அறிஞர்கள் ஏற்கனவே பலவற்றை கற்றவர்கள். அவர்களுக்கு என்று ஒரு ஆசான் இருந்திருப்பார். அந்த ஆசானிடம் அவர்கள் சென்று கற்கிறார்கள். அவருக்கு குருக்கள் பலர் அந்த புத்தகங்களை எழுதியிருப்பார்கள். அந்த எழுதப்பட்ட கருத்துக்களை மற்றவர்களுக்கு கடத்துவது, இது மறைநூல் அறிஞர்கள். ஆனால் இயேசு அதிகாரமிக்கவராக போதிக்கிறார். அதிகாரம் என்று சொல்லுகின்ற பொழுது அவரிடம் எல்லாம் இருக்கிறது. எல்லாம் என்னிடமிருந்து தான் புறப்படுகிறது. நானே ஆதியும் அந்தவுமாக இருக்கிறேன். நானே தொடக்கம் முடிவுமாக இருக்கிறேன். என் வழியாயன்றி எதுவும் இந்த உலகிற்கு வருவதில்லை என்பது போன்ற ஒரு தோரணையில் அவர் அதிகாரத்தோடு பேசுகிறார். அதிகாரம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆகவே நான் பேசுவதற்கு நீங்கள் செவி கொடுங்கள், அவற்றை உங்களுடைய வாழ்வில் வாழ்வாக்குங்கள் என்பது போன்ற அவருடைய பேச்சு இருக்கின்றது. இதை ஒரு நிகழ்வு மூலம் அங்கே பார்க்கின்றோம். ஒரு மனிதர் தீய ஆவியால் பிடித்து துன்புற்றுக் கொண்டிருக்கின்றார். தீய ஆவி பிடித்தவர் என்று சொல்லுகின்ற பொழுது நல்லது கெட்டது இயேசு சொல்லுகின்றார், வெளியிருந்து வரக்கூடியவை எதுவும் உன்னை தீட்டுப்படுத்துவதில்லை, உனக்குள்ளிருந்து புறப்படுபவைகள் தான் உன்னை தீட்டுப்படுத்துகிறது. ஆக எனக்குள்ளிருந்து புறப்படுபவை எவை? என்னுடைய பேராசையாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், பழி உணர்வாக இருக்கலாம், மன்னிக்க கூடாத தன்மையாக இருக்கலாம், நானென்ற அகந்தையாக இருக்கலாம். இப்படி பல விடயங்கள் ஒன்று சேர எனக்குள் இருக்கின்ற பொழுது நான் அந்த தீயவைகளோடு இணைந்து தீய மனிதனாக, தீய சிந்தனைகள், தீய ஆவி எனக்குள்ளிருந்து புறப்படுகிறது. ஆக தீய எண்ணங்களோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அங்கிருந்து இயேசுவை கேட்கின்றான். நாசரேத் இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீ? ஏனென்றால் இங்க நெகட்டிவ் எனர்ஜி, அங்க பாசிட்டிவ் எனர்ஜி. நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவை ஸ்ப்ரெட் பண்ண ஆசைப்படும். ஆனால் பாசிட்டிவ் நெருங்க அதற்கு விருப்பம் இருக்காது. ஆக இயேசுவை பார்க்கின்ற அந்த நபருக்கு அவர் பேசுகின்ற விடயங்களை கேட்கின்ற பொழுது காதுக்குள் இந்த இதை சொல்லுவாங்கல்ல, ஈயத்தை காய்ச்சி ஊத்துனா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்குது. இயேசு மன்னிக்க சொல்லுகிறார், இவனால் மன்னிக்க முடியல. இயேசு அன்பு செய்ய சொல்றாரு, இவனால் முடியல. ஆகவே தான் கேட்கிறான், என்ன உமக்குங்க என்ன வேலை? நல்லது நடக்கின்ற இடத்திலே தீயது நிலை பெறாது. நீங்கள் நல்ல வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் தீய சிந்தனை உள்ளவர்கள் அந்த இடத்தை விட்டு எழுந்து சென்று விடுவார்கள் அல்லது சண்டைக்கு வருவார்கள். ஏனென்றால் அவர்களால் அதை ஏற்றுக்க முடியாது. அவங்கள நெருப்பில் உட்கார வச்ச மாதிரி இருக்கும். ஆக அந்த போன்றுதான் இங்கே தீய ஆவி பிடித்திருந்த அந்த மனிதன் சொல்லும் பொழுது தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள் ஒதிந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அவனால் அங்கே இருக்க முடியல. ஏன் இங்கே வந்திருன்னு இயேசுவை கேட்கிறாரு. இயேசுன்னு சொல்றாரு, வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ. யாரை அதட்டுறாரு? அந்த நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எண்ணங்கள், அவனிடம் இருக்கின்ற அந்த அழுக்குகள், கரைகள், அந்த பாவ சிந்தனைகள், அவைகளை அவனிடமிருந்து அப்படியே பிடுங்கி எடுக்கிறார். அவர் அவனை திட்டினாரா? இல்லை. அந்த மனிதனை திட்டினாரா? இல்லை. ஆனால் அவனுக்குள்ளிருந்து புறப்பட்டு வருகின்ற அந்த எண்ணங்கள், அந்த சிந்தனைகள் நெகட்டிவாக இருக்க, எதிர்மறை சிந்தனைகளாக இருக்க, அவற்றை அவனிடமிருந்து அப்புறப்படுத்துகின்றார். அடுத்து என்ன போட்டிருக்கு? அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறியது. பாருங்க, அந்த மனிதனை இயேசு திட்டவில்லை. ஆனால் அவனுக்குள் இருந்த அந்த கேரக்டர்ஸ், அந்த பிஹேவியர்ஸ், அந்த பழக்க வழக்கங்கள், அந்த எண்ணங்கள், அவைகளை அவனிடமிருந்து அப்புறப்படுத்துகின்றார். அவைகள் அவனுக்கு வலியை ஏற்படுத்திவிட்டு செல்லுகின்றன. காரணம் என்ன? அதுவரைக்கும் அதுதான் அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கின்றான். அதுவரைக்கும் அதுதான் அவனுக்கு வாழ்வு கொடுத்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றான். ஆனால் உண்மையிலேயே அவனை அது அழித்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய குடும்பத்திலே நாம் தீய ஆவி பிடித்தவர்களாக இருக்கின்றோமா? தீய ஆவி என்று சொல்லுகின்ற பொழுது வெளியிருந்து ஒரு ஆவி வந்து உங்களை பிடிக்கிறது இல்லை. நீங்கள்
பேராசையோடு இருக்கிறீர்களா? காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கிறீர்களா? பழிவாங்கக்கூடிய எண்ணத்தோடு இருக்கிறீர்களா? மற்றவனை எப்படியாவது தீர்த்து கட்டிவிடலாம் என்ற எண்ணத்தில் இருக்கிறீர்களா? இது போன்ற எண்ணங்கள் உங்களுக்குள் இருந்து உங்களை புகைய விட்டு கொண்டிருக்கிறதென்றால் நீங்களும் தீயாவி பிடித்தவர்கள்தான். எனக்குள் ஒருவேளை இருக்கிறதென்றால் நானும் தீயாவி பிடித்தவன்தான். நல்லதை பேசுவோம், நல்லவற்றிற்கு செவி கொடுப்போம், நல்லதை சிந்திப்போம், நல்லதை பிறருக்கு செய்வோம். நல்லது வாழுகின்ற இடத்தில் தீய ஆவிக்கும் தீய சிந்தனைகளுக்கும் இடமில்லாமல் போய்விடுகிறது. ஆகவே நீங்கள் எதை அனுமதிக்கிறீர்களோ அது உங்களுக்குள் குடிகொள்ளும். நல்லதை அனுமதித்தால் நல்லது குடிகொள்ளும், தீயதை அனுமதித்தால் தீயதை குடிகொள்ளும் என்பதை இயேசு அதிகாரத்தோடு இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு கற்பிக்கின்றார். சிந்தித்து பார்ப்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உம்மை போன்று நாங்களும் அதிகாரத்தோடு கற்பிப்பதற்கு தேவையான அனைத்தும் எங்களுடைய வாழ்வில் இருப்பதற்கு உரிய மாற்றத்தை எங்களுக்குள் தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.